அழகான கிராமத்துல சுதாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க தன்னோட வீட்டு முன்னாடியே ஒரு மட்டன் குழம்பு கடையை ஒன்னா போட்டிருந்தாங்க. சுதா பாட்டி முடியாம இருந்தாலுமே அவங்களோட வேலையை அவங்க சரியா பாத்துருவாங்க. அவங்களோட கடை அந்த கிராமத்து டேஸ்ட் சுவைக்கு நல்லா ஓடும். ஏண்டி சுதா, எனக்கு ஒரு ஆட்டுக்கறி குழம்பு சாதம் குடுறி, அந்த மட்டன் சுக்கா இருக்குல்ல அதையும் நல்லா வச்சு கொடு. கறி 4 2 நல்லா போட்டு குடி. என்ன அப்பனாத்தான் வயிறு நெம்முன மாதிரி இருக்கும். கறி கொஞ்சோண்டு போடாத, நிறையா போட்டு குடுறி. ஏண்டியே, நான் கடை திறக்க போறேன்னு சத்தம் கூட போடல, அதுக்குள்ள வந்துட்டேன். பரவாயில்லையே, வாசனையை பிடிச்சி வந்துட்டியாக்கும். ரொம்ப சந்தோஷம்டி. உட்காரு உட்காரு, நல்லா ஆட்டுக்கறியில் நிறைய போட்டு தரேன், உட்காரு. ஏண்டி நீ சத்தம் போட்டாதான் தெரியணுமா? உன் ஆட்டுக்கறி குழம்பு வாசனை அங்கே தெருமுனை வரைக்கும் மணக்குதே. இதிலே பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. சரி சீக்கிரமாக சாப்பாடை போட்டு சாப்பிட்டு வேலை கிளம்பணும். இந்த வயசான காலத்தில் ஐயராது உழைக்க வேண்டியதாக இருக்கு இல்லையாடி? ஆனால் உனக்குலாம் எவ்வளவு கட்சி தெம்பு இருக்குது தெரியுமா? நீ இல்லை இந்த காலத்துலேயும் இப்படி கடையை போட்டு உட்காந்து நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. குனிஞ்சு நிமிந்து என்னால் பார்த்தியா குனிய கூட முடியல, நிமிரவும் முடியல. அவ்வளோ வேலைக்கு கஷ்டமாக இருக்குடி எனக்கு. பேசினா பேசிகிட்டே இருப்பேன். நீ உட்காந்து சாப்பிடு. பாட்டிமா, எனக்கும் அப்படியே மட்டன் சாப்பாடு ஒன்று கொடுங்க. அந்த பாட்டியோட கைவண்ணத்துக்கு நிறைய பேர் அந்த பாட்டியோட கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டியோட கடை முன்னாடி நின்றுட்டு ஒருத்தர் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பாட்டியாச்சு நமக்கு வேலை தருவாங்களான்னு தெரில, பயமா இருக்கு. நம்ம போய் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நம்ம வேர்க்கனே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். என் அம்மாக்கு இன்னைக்கு எப்படிடா சோறு போட போறேன்னு கூட எனக்கு தெரியல. அது வேற கஷ்டமா இருக்கு. பேசாம போய் கேட்டு பார்ப்போம். ஏப்பா தம்பி, தம்பி கொஞ்சம் இங்கே வாப்பா. உன்னே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இங்கே வரியா? என்னங்கம்மா, என்னையவா கூப்பிட்டீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கனக்குள்ள நின்று ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீயா பேசிக்கிற, நீயா சொல்லிக்கிற. என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னப்பா, எது சாப்பாடு இது வேணும்னா சொல்லு. சாப்பாடு மட்டன் குழம்புலாம் நம்மக்கிட்ட நல்லா இருக்கும். ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா. எதுவுமே சொல்லாமல் இப்படி ஊமையாக நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, என்கிட்ட சாப்பாடு வாங்குற அளவுக்கு கூட காசு கிடையாது. வேலை கேட்டு வந்திருக்கிறேம்மா. உங்க கடையில ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுங்க தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நான் பொழைச்சிக்குவேன். என் அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என் அம்மாவுக்கே நான் தான் சோறு போடணும். தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது உங்க கடையில வேலை போட்டு தரீங்களா? சரிப்பா, அதுக்கு என்ன, தாராளமாக போட்டு தரையாத. அங்கே நின்று நீயா யோசிச்சுக்கிட்டு இருந்தா கிடச்சிருமா வேலை? வந்து கேட்டால் தானே தெரியும். எனக்கும் ரொம்ப கை காலெலாம் அசந்து வருது, முடியாமல் கிடக்குது. ஒரு ஆள் வேலைக்கு வச்சுட்டா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. நான் உன்னையவே வச்சுக்கிறேன், வேலை செய்ய சரியா? அதெல்லாம் நான் நல்லா செய்வேம்மா. நீங்க சொல்லாதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே நான் செஞ்சிருவேன். நீங்க எனக்கு என்னென்ன எப்படி போகணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. மற்றது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாமா? அதெல்லாம் உனக்கு தொழிலை கற்றுக் கொடுத்துட்றேன். இந்த மட்டன் சாப்பாடு கேட்டால் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். ஒரு சாப்பாடு 150 ரூபா வாங்கணும். சரிப்பா, நீ கடையை பார்த்துக்க. இது சாப்பாட்டு நேரம்ல, நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன, அது வரைக்கும் கடையை பத்திரமா பார்த்துக்க. இந்த பாட்டி எப்பவுமே இந்த டயத்துக்கு சாப்பிட போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான நேரம். 2 சாப்பாடு எடுத்து நம்ம பைக்குள்ள வச்சுக்குவோம். அப்படின்னா தான் நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இல்லைன்னா இந்த பாட்டி வந்தா எடுக்க விட மாட்டாங்க. சீக்கிரம் எடுத்து வச்சுக்குவோம். அவனும் 2 பேத்துக்கு தகுந்தாப்புல அந்த சாப்பாடை எடுத்து பைக்குள்ள ஓரமா வச்சுக்கிட்டான். அந்த பாட்டிக்கு தெரியாம அந்த பைக்குள்ள எடுத்து வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்பி உட்காந்துக்கிட்டா. வழக்கம் போல எதுவுமே தெரியாத மாதிரி வியாபாரத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டிக்கும் இதை பத்தி சுத்தமா தெரியல. சரிப்பா, உனக்கு மாச சம்பளம் தான் கொடுப்பேன். தினைக்கும் சம்பளம் எதிர்பார்க்காத. என்ன, மாசத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் மட்டும் வாங்கிக்க. என்ன, என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன். என்னப்பா, இப்ப கிளம்பு வீட்டுக்கு. 15,000 ரூபாய் சம்பளம் எனக்கு போதாதாம்மா? அதெல்லாம் எனக்கு போதும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். என்ன, பாவம் கஷ்டக்கார பையன் போல. கஷ்டம் யாரதான் விட்டு வச்சது? காலையில இந்த பாட்டி வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிச்சாங்க. அவனும் டான்னு சொன்ன மாதிரி வேலைக்கு சரியான நேரத்துல வந்தான். பரவாயில்லையப்பா, சரியான நேரத்துக்கு வந்துட்டா. இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கணும். தொழில் என்னைக்குமே நேர்த்தியா இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும் பார்த்துக்க. சரி சரி, கடையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, நான் என்னைக்குமே கடைக்கு சரியா வந்துடுவேன். சரியா வியாபாரத்தையும் பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. நீங்க என்னைய பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அக்கா அக்கா வாங்கக்கா, நல்லா மட்டன் குழம்புலாம் சூடாக இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, நான் போட்டு தரேன். கூடவே மட்டன் சுக்காவும் வரும் பார்த்துக்கோங்க. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அட நிறுத்துப்பா, இந்த கடையை ரொம்ப தான் விளம்பரம் பண்ற. உனக்கு முன்னாடி இருந்தே இந்த கடை எனக்கு ரொம்ப தெரியும் பார்த்துக்க. எங்களுக்கு தெரியாதா இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே சாப்பாடெலாம் நாங்கள் நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். நீ சாப்பாடை மட்டும் போட்டு கொடு. தெரியாதவங்களுக்கு விளம்பரம் பண்ணு. அங்கே கடைக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக உபசரிச்சுக்கிட்டு இருந்தான். இவனோட வேலை அந்த பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்தாங்க பாட்டி, பணம் 150 ரூபாய் நான் கொடுத்துட்டேன். என்ன, கிளம்புறேன்.
சரிப்பா, நீ கடையை பார்த்துக்க. மதியானம் சாப்பாடை நான் சாப்பிட்டு வந்துடுறேன் என்ன? நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கடையை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வீட்டில் போய் சாப்பிட்டு வா, சரியா? இப்படி மாற்றி மாற்றி வேலையை பார்த்துக்குவோம். அப்போனா தானே சரியாக வரும். நான் முதல்ல போயிட்டு வரேன். இதுதான் சரியான நேரம். இதுக்கப்புறம் அந்த பாட்டி எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போவே சாப்பாடு எடுத்து வச்சாதான் உண்டு. சீக்கிரம் 2 சாப்பாடு எடுத்து பைக்குள்ள வச்சுக்குவோம். அட பாவி திருட்டு பையலே, உன்னை நம்பி அந்த பாட்டி கடையில வேலைக்கு சேர்த்ததுக்கு நீ பண்ற காரியம் இதானா? என்ன தைரியம் தான் அந்த பாட்டி கடையில திருடி 2 சாப்பாடு எடுத்து உள்ள வைப்ப? சீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அண்ணே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இதை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அம்மா ரொம்ப முடியாதவங்க. மாச கடைசியில தான் அந்த பாட்டி சம்பளம் தருவாங்க. அது வரைக்கும் என் வயிற்றுக்கு கூட ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற விஷயத்த அந்த பாட்டிகிட்ட சொல்லிடாதீங்க. என்னை வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டா என் அம்மாவுக்கு என்னால் கஞ்சி கூட ஊற்ற முடியாது. என் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இப்போ தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவங்களால எங்கேயும் வேலைக்கு கூட போக முடியாது. நான் தான் பார்த்துக்கணும். அட, இவ்வளோ கஷ்டத்தை சொல்றியப்பா. அந்த பாட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா அந்த பாட்டியை உடைய சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொல்ல போறாங்க. இதுல என்ன இருக்குது? அந்த பாட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? இல்லைண்ணே, அவங்க வேர்க்கனே இப்போதான் என்னைய வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு இன்னைக்கு வேலைக்கு வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்த பிரச்சனை எதுக்கு சொல்லிடாதீங்கண்ணே. சரிப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ ஒன்றும் பயப்பட வேணாம் என்ன? நீ போய் உங்கள் அம்மாவுக்கு இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் கொடுப்போ. அம்மா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் கடையை பார்த்துக்கிறீங்களா? சரி கண்ணா, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. அது வரைக்கும் பாட்டி கடையாக பார்த்துக்கிறேன் என்ன? ஒரு வழியா அந்த அண்ணன்ட்ட சொல்லி எப்படியோ அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அம்மாட்ட கொடுத்து சாப்பிட வச்சிருவோம். நைட் ஆனதுமே அவன் வழக்கம் போல தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். நைட்டும் எப்படியாச்சும் சாப்பாடை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சான். ஆனா அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஐயோ, நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அம்மாக்கு. இந்த கடையில வேற இந்த பாட்டி நகர்ந்து போக மாட்டேங்கிறாங்க. எங்கேயாச்சும் போனாவது சீக்கிரம் சாப்பாடு எடுத்து பைக்குள்ள வச்சுக்குவே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அன்னைக்கு அநேகமா நம்ம பட்னியா தான் கிடக்கணும். நம்ம பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா பட்னியா இருப்பாங்க. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். மணி ஆயிருச்சு. பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா போ. ரொம்ப சோகத்தோட அவங்க அம்மாட்ட போய் சொல்லணும்னு நினைச்சான். என்னப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி சோர்வா வந்து நிக்கிற? என்னாச்சுப்பா? அம்மா, இன்னைக்கு நைட்டு உனக்கு சாப்பாடு என்னால கொண்டு வர முடியலம்மா. நீ கவலைப்படாத. அடுத்த மாசத்துலேருந்து சம்பள பணம் வந்துச்சுன்னா நான் தினமும் உனக்கு சரியா சாப்பாடு கொடுத்துருவேன். இந்த 1 மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. இன்னைக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியல உனக்கு. அட, என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க ஓனர் அம்மா தான் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? உங்க ஓனர் அம்மா ஒரு பையனை விட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாங்கப்பா. அது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இனிமேல் 3 வேளைக்கு நானே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றேன், சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா, நல்ல ஓனர் அம்மாவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்கள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நீ போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடுப்போ. என்னம்மா சொல்ற? ஓனர் அம்மா கொடுத்து விட்டாங்களா? என்ன இது ஒன்றும் புரியல. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், கொஞ்சம் பொறு. வேகமா அந்த பாட்டி கடைக்கு ஓடுனா. என்னப்பா, ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர? நீ என்ன விஷயம் கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். அம்மா, என்ன சொல்றீங்க? நான் திருடின விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எப்படிம்மா தெரியும், சொல்லுங்க. அம்மா, இங்க ஒரு பையன் வேலை பார்க்கறான்ல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் போலயே. உங்க கடையில சாப்பாடு திருடுறத பார்த்தேன். அவனை எதுவும் திட்டாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. அவன் கஷ்டத்துக்காக தான் அந்த சாப்பாடை திருடுறான். அவங்க அம்மாக்கு இப்பதான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்களா. ஒருவேளை சோறு கூட போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாமா. அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல நீங்க? என்னப்பா சொல்ற? சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் தினைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கவா மாட்டேன். எதுக்கு இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம்ப்பா. நான் உங்கள் வீட்டுக்கு 3 வேளைக்கு சோறு அனுப்பி வச்சிடறேன். இனிமேல் அவங்க வருத்தமே படக்கூடாது. என்னை நம்பி வேலைக்கு சேர்ந்துருக்கிற பையன் நல்லா இருக்கணும். உங்க நல்ல மனசு அவனுக்கு புரியாம போச்சு பார்த்தீங்களா? நானும் இதைத்தான் சொன்னேன். அந்த பாட்டிகிட்ட சொன்னா அந்த பாட்டியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு. அவன் பயந்துகிட்டு சொல்லலை. நீங்க வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவீங்கன்ட்டு எதுவும் சொல்லாம இருந்திருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. எதா இருந்தாலும் என்கிட்ட சொன்னா தானப்பா தெரியும். நீ கவலைப்பட வேணாம். உன் அம்மாக்கும் உனக்கும் 3 வேளையும் இனிமேல் நானே சாப்பாடு போட்டுறேன். உனக்கு சரியா சம்பளம் வந்துடும் என்ன? ஆனா இனிமேல் திருட மட்டும் கூடாது. அம்மா, இவ்வளோ தூரம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இந்த திருட்டு வேலையில நான் பார்க்க மாட்டேன். நான் திருடினதுக்கு மன்னிச்சிருங்கம்மா. எவ்வளோ தங்கமான மனசு உங்களுக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.